மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையில ஒரு பெரிய மோதல் நடக்குதுன்னு சர்வதேச மீடியாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் பிசினஸ் பிரச்சனை இல்ல, இது ஒரு ஆழமான விவசாய அரசியல்னு நம்ம தமிழகத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி பழனீஸ்வர் ஐயா ஒரு நிமிஷத்துல எல்லாருக்கும் புரியும்படி சொல்லியிருக்கார். அமெரிக்கா ஏன் இந்தியா மேல 25 விழுக்காடு வரி விதிக்குதுன்னு பார்த்தா இதுக்கு பின்னால ஒரு பெரிய விவசாய அரசியல் இருக்கு. அமெரிக்கா மரபணு மாற்றம் செஞ்ச விதைகள், பெரிய பெரிய இயந்திரங்கள், ரசாயன உரங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி மக்காச்சோளம், சோயாவை அதிகமா உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு சுமார் 350 மில்லியன் டன் மக்காச்சோளம் உற்பத்தி செய்யறாங்க. ஆனா அதுல 50 மில்லியன் டன் மக்காச்சோளம் விக்காம அப்படியே தேங்கி கிடக்கு. இது நம்ம இந்தியாவின் மொத்த வருஷ உற்பத்தியை விட அதிகம். இந்த அதிக உற்பத்தி அமெரிக்காவில மக்காச்சோளம், சோயா விலையை குறைச்சு விவசாயிகளோட வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. உலக மார்க்கெட்ல மக்காச்சோளத்தோட தேவை குறைவா இருக்கு. குறிப்பா சீனா இறக்குமதியை குறைச்சதால இந்த நிலைமை. அதனால அமெரிக்க விவசாயிகள் அவங்க அரசாங்கத்துக்கு மேல அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அழுத்தம் தான் இந்தியா உட்பட புதுசா மார்க்கெட்டை தேட வேண்டிய தேவையை உருவாக்கியிருக்கு. இங்கேதான் அமெரிக்காவின் பெரிய விவசாய நிறுவனங்கள் அவங்களோட லாபத்தை அதிகப்படுத்த இந்திய அரசாங்கத்துக்கு மேல அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.